பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ராஜாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ராமையா புஷ்பலதா அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராமு அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். ராமையாவுக்கு பூச்செடி காய்கறிங்களை வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ராமையா நல்லபடியா பூச்செடிங்க காய்கறி தோட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ராஜுவுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப அதிகம். புஷ்பலதாவை கூப்பிட்டு ராமையா இப்படி சொன்னாரு, புஷ்பா, நம்ம பையன் ராஜு எங்க போனா? அவங்கிட்ட காய்கறி பழங்களை பெரிச்சிட்டு வான்னு சொன்னேன். அந்த ஞாபக மருதிக்காரன் என்ன பண்ணானோ என்னவோ. ஏங்க அப்படி சொல்றீங்க? நம்ம பையனை நம்மளே ஞாபக மருதின்னு எப்படிங்க சொல்றது? ஊர்ல இருக்கிற ஜனங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் மத்தவங்க முன்னாடி நம்ம பையனுக்கு அவமானம் ஆகுற மாதிரி எதுக்குங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் நம்ம பையனை ரொம்ப கேவலமா பாப்பாங்கங்க. ஆமா, இல்லன்னா அவனுக்கு ஞாபக மருதி அதிகம்னு இந்த ஊருக்குள்ள யாருமே சொல்ல மாட்டாங்க பாரு. நான் என்ன சொல்றது, ஊருக்குள்ள போய் கேட்டுப்பாரு. நீ இப்படி அவனுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு, அதனாலதான் அவன் ஞாபக மருதி இன்னும் குறைவாகுது. அப்படி இல்லங்க, நம்ம தானங்க அவன் கூட இருந்து அவனுக்கு தைரியத்தை சொல்லணும். அப்பதானங்க அவனுக்கும் கொஞ்சம் சமாதானமாகும். நம்மளே அவனை கேவலப்படுத்தி பேசினா அவன் எப்பவுமே அப்படிதாங்க இருப்பான். சரி சரி, இன்னும் அவன் பூவை பெரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரவே இல்ல பாரு. வீட்ல பூஜை பண்றதுக்கு பூ இல்ல. நான் போய் உன் பையன் வந்துகிட்டு இருப்பான், அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள நீ பூஜைக்கு தேவையான பிரசாதத்தை செஞ்சு வை அப்படின்னு வீட்ல இருந்து கிளம்பினாரு. ராஜு தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தான். அப்பா சொன்னதையெல்லாம் மறந்துட்டான். வழியில அவன் ஃப்ரெண்டு வாசு பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். ராஜு அவன் ஃப்ரெண்ட பார்த்த சந்தோஷத்துல அவங்க அப்பா சொன்னது எல்லாமே மறந்துட்டான். அதுக்கப்புறம் ராஜுவும் வாசுவும் பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ராஜுவுக்கு கொஞ்ச தூரத்துல அவங்க அப்பா வந்துகிட்டு இருந்தத ராஜு பார்த்தான். அப்போ ராஜு அவங்க அப்பாவை பார்த்து இப்படி சொன்னான், டே வாசு, எங்க அப்பா தோட்டத்துக்கு போய் பூ பழத்தை பிரிச்சுட்டு வர சொன்னாங்கடா, நான் மறந்துட்டேன். இப்ப என்னடா பண்றது? எங்க அப்பா அதோ வந்துகிட்டு இருக்காரு. என்ன பார்த்தா பூ பழத்தை கொண்டு வரலன்னு கோவப்படுவாரு. என்னடா பண்றது? டேய், உனக்கு ரொம்ப ஞாபகம் மறதிடா. சரி, அந்த விஷயம் இப்ப எப்படி ஞாபகம் வந்துச்சு? வாசு, யாராவது ஏதாவது விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும். அதுதான் எனக்கு இருக்கிற வரும். டே ராஜு, உனக்கு நான் சொன்ன வேலையை செஞ்சியாடா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாரு. உன் கையில எதுவும் இல்ல அப்படின்னா நீ மறந்துட்ட அப்படின்னு. ஏ வாசு, இந்த மாதிரி ஒருத்தன் கூட எப்படிடா நட்பு வச்சிருக்க? எப்படிடா நீ போய் இவன் கூட இருக்க? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ராஜு ரொம்ப நல்லவன், ரொம்ப புத்திசாலி கூட. அதுக்குதான் நான் ராஜு கூட நட்பு வச்சிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு குறை இருக்கும், ராஜு கிட்ட இந்த குறை இருக்கு. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஞாபக மருதின்னு அவனை கேவலப்படுத்தி நம்ம எப்பவுமே பார்க்க கூடாது. பரவாயில்லப்பா வாசு, நீயாவது உன்னோட ஃப்ரெண்ட கொஞ்சம் மாத்தப்பாரு. நான் எப்பவுமே இவனை மாத்துறதுக்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இருக்கிற என்னோட தோட்டத்துல மறுபடியும் நிறைய செடிங்களை வளர்த்து பழங்களை விளைவிக்கலாம் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த தோட்டத்தை கூட நம்ம ராஜு தான் பாத்துக்குவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் ஞாபக மருதியால என்ன பண்ணுவான்னு பயமா இருக்கு எனக்கு. நீந்தான் அவனை எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ராமையா பழம் பூவை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறம் ராஜு வினோத் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க. இப்படி கொஞ்ச நேரமாச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமையா வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கிற பழங்களோட விதைய கொண்டு வந்து இங்க விளைவிக்கலான்னு பார்த்தாரு. இப்படி அங்கிருந்து கொண்டு வந்த பழங்க செடிய தன்னோட பையன் பொண்டாட்டிய கூப்பிட்டு காட்டினாரு. உலகத்துல இருக்கிற பழங்களோட விதை செடியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத நம்ம தோட்டத்துல விளைவிக்கணும். அந்த தோட்டத்துக்கு நம்ம ராஜுவ தான் காவலுக்கு அங்கே ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருக்க வைக்கலான்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க, நம்ம பையனையே அங்க போடுங்க. நம்ம பையன் எவ்வளவு நல்லா அந்த தோட்டத்தை பாத்துக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம பையன் புத்திசாலின்னு நீங்களே நம்புவீங்க அப்படின்னு அவங்க அம்மா ராஜு கிட்ட சொன்னப்போ ராஜு அதை கேட்டு இப்படி சொன்னான், அம்மா, அந்த தோட்டத்துக்கு காவலுக்காரனா நான் நம்ம தோட்டத்திலேயே இருக்கேன். நம்ம வேலைய நம்ம செய்யறதுல தப்பு ஒண்ணு இல்லையே. நம்ம தோட்டம் நல்லபடியா வரணும், நானே பாத்துக்கிறேன். இப்படி ராமையா, சுமலதா, ராஜு 3 பேரும் இந்த செடிகள் எல்லாம் கொண்டு போய் அவங்க இடத்துல நல்லபடியா நட்டாங்க. இப்படி அந்த தோட்டத்துல பழஞ்செடிங்க பூச்செடிங்களை எல்லாத்தையும் நட்டாங்க. ஆனா அங்க தண்ணி வசதியே இருக்கல. அத பார்த்த ராஜு ஒரு பக்கம் கிணத்து தோண்ட ஆரம்பிச்சா. அந்த கிணத்துல நிறைய தண்ணி வந்தது. அந்த தண்ணியில ராஜு பூச்செடிங்களுக்கு எல்லாம் எடுத்து ஊத்தி நல்லபடியா செடிங்களை நல்லா வளர்த்தான். இப்படி செடிங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு சின்ன குடிசையை கட்டிக்கிட்டே இருந்தான். இப்படி அந்த தோட்டம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ராமையா ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்தாரு. தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தை சுத்தி பாக்குறது அப்படின்னா ராமையாவுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
இப்படி ராமையா ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்து சுத்த ஆரம்பிச்சாரு. தோட்டத்தை பார்க்க பார்க்க ராமையாவுக்கு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமும் உண்டாச்சு. ராமையா, நம்மளோட பையன் ஞாபக மறதி இருந்தா கூட அவன் ரொம்ப புத்திசாலி, எவ்வளோ நல்லா இந்த செடிங்களை மரங்களெல்லாம் வளர்த்துருக்கான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ராமையா தோட்டத்துக்கு வந்து அந்த தோட்டத்தை பார்த்து தன்னோட பையனை கூப்பிட்டாரு. என்னப்பா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நான் தோட்டத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. எதுக்காக இப்போ இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? ஒன்னும் இல்லடா, சும்மா தான் வந்தேன். உனக்கு தான் தெரியுமே எனக்கு தோட்டத்துக்குள்ள சுத்துறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு, அதான் வந்தேன். கொஞ்ச நேரம் தோட்டத்துக்குள்ள இப்படியே சுத்திக்கிட்டு வரலாண்டா அப்படின்னு அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ராமையா ராஜு கிட்ட இப்படி சொன்னாரு. ராஜு, இந்த தோட்டத்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுதான் பழம் பூவு காய்க்கிற நேரண்டா. நீ பத்திரமா குடிசைக்குள்ளேயே இரு. எதுக்காக உன்னை இங்கேயே காவலுக்கு இரு அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு அப்படியாவது கொஞ்சம் தெளிவு வரும் அப்படின்னு தான். அதை தவிர காசு கொடுக்காம ஒரு வேலைக்காரனை உன்னை இங்க இருக்க வைக்கணும்னு நினைக்கலப்பா அப்படின்னு கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லி ராஜுகிட்ட சொன்னாரு. சரிங்கப்பா, நான் தோட்டத்தை ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமையா வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ராஜு தோட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு தோட்டத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான். செடிங்களுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி அந்த தோட்டத்தை சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டான். செடிங்களுக்கு நடுவுல இருக்கிற கலைய கூட அடிக்கடிக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதனால அந்த தோட்டம் அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஊர்ல தேவா அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவன். அவன் சரியான திருடன். ஆனா ஊரு ஜனங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப புத்திசாலி, எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள நிறைய திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஊரு ஜனங்களை நம்ப வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தேவா தோட்டத்து பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தான். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது ராமையாவோட தோட்டத்தை பார்த்தா. அந்த தோட்டம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த தோட்டத்தை பார்த்த உடனே தேவாவுக்கு அங்க இருக்கிற பழங்க அவனுக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சது. இந்த பழங்களை கொண்டு போய் எப்படியாவது விக்கணும் அப்படின்னு அவன் இந்த தோட்டத்துல திருடலான்னு முடிவு பண்ணான். இப்படி திருடலான்னு பார்த்தவனுக்கு அங்க ராஜு இருந்ததை பார்த்து மெதுவா ராஜு கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு தோட்டத்துக்குள்ள வந்தான். ராஜு, இந்த தோட்டம் இவ்வளவு அழகா நல்ல விளைச்சலோட இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ண? உன்னை போய் எல்லாரும் ஞாபக மறதிக்காரன்னு சொல்றாங்க, ஆனா நீ ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு புகழ்ந்துகிட்டு இருக்கும்போது ராஜுவுக்கு தேவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஆனா எதுவுமே பேசாம, என்ன தேவா இந்த பக்கம் வந்திருக்க? இந்த தோட்டத்துல உனக்கு என்ன வேலை? இந்த தோட்டத்து பக்கம் வராத, இங்கிருந்து போ. எங்க அப்பா இந்த தோட்டத்து பக்கம் யாரையுமே சேர்க்காதன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோவம் வரும், கிளம்பிப்போ. இப்படி ராஜு சத்தம் போட்டு திட்டுனான். அப்போ தேவா ஏதாவது ஒரு மூலமா ராஜு எப்ப இல்லையோ அன்னைக்கு பழத்தை திருடிட்டு போலாம் அப்படின்னு அவனும் ஒரு முடிவு எடுத்தான். இப்படி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்குள்ள ராஜுவோட அப்பா தோட்டத்தை பாக்குறதுக்காக வந்தாரு. தோட்டத்துக்கு வந்த ராமையா தோட்டத்துல இருக்கிற பழங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ராஜுவை கூப்பிட்டு, ராமையா, ராஜுவா, நம்ம தோட்டத்துக்குள்ள போய் பழங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம், அதை பார்த்தாவே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு பையனை தோட்டத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு நடந்து போனாரு. இப்படியே நடந்து உள்ள போகும்போது ராமையாவுக்கு தேளு கடிச்சிருச்சு. ராமையா உடனே கீழே விழுந்து ரொம்பவே வலியில அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ராஜு சத்தம் போட்டு கத்துனா கூட அங்க யாருமே வரல. உடனே ராஜு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணான். அப்போ டாக்டரை கூப்பிட்டு ராமையாவை பாக்குறதுக்கு சொன்னான். உடனே டாக்டர் வந்து ராமையாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ராமையாவை பார்த்து இப்படி சொன்னாரு. உங்க அப்பாவை நீங்க சரியான நேரத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதனால உங்க அப்பாவுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரச்சனையில ராஜு தோட்டத்தையே மறந்துட்டான். ராஜு இல்லாத நேரம் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு தேவா தோட்டத்துக்குள்ள வந்து பழங்களை பெருக்க ஆரம்பிச்சான். இப்படி பழங்களை பெருச்சு மூட்டை கட்டி அங்கிருந்து விக்கிறதுக்கு கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ராஜு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க. யாரோ ரோட்ல பழத்தை வித்துட்டு போறத பார்த்த உடனே ராஜுவுக்கு தோட்டம் ஞாபகம் வந்துச்சு. உடனே ராஜு வந்து தோட்டத்துல பாக்கும்போது பழங்களை எல்லாம் யாரோ பெரிச்சிட்டு போயிருந்தாங்க. அத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான். யார் இந்த பழத்தெல்லாம் பெரிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ராஜு உள்ளுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தோட்டத்துல பழங்க வர ஆரம்பிச்சிச்சு. மரம் நிறைய பழங்க நிறைஞ்சிருந்தது. இத பார்த்த தேவா யாருமே தோட்டத்துக்குள்ள இல்ல அப்படின்னு பார்த்தான். அவனை பார்த்த உடனே ராஜு கூட மரத்துக்கு அந்த பக்கம் போய் மறைஞ்சுக்கிட்டான்.
தேவா யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள வந்து பழத்தை பெருக்க ஆரம்பிச்சான். அவனை பார்த்த உடனே ராஜு அந்த இடத்துக்கு வந்துட்டான். நீ எப்பத்துல இருந்து இந்த பழங்களை திருடுற தேவா? இந்த ஊருக்குள்ள திருட்டுத்தனை நீ தானே செய்யற, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் இரு. இப்படி தேவாவை கூட்டிக்கிட்டு ராஜு ஊருக்குள்ள பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தான். தேவா செஞ்ச திருட்டுத்தனம் பத்தி ராஜு எல்லாருக்கும் சொன்னான். அப்ப தேவா ஒத்துக்கல. ஊரு பெரிய மனுஷங்க 2 அடி அடிச்ச உடனே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் பழத்துக்கு 2 மடங்கு காசு கொடுக்கறதாக ஒத்துக்கிட்டான். அப்போ ராஜுவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து யாருமே ராஜுவ ஞாபக மறதிக்காரன் அப்படின்னு சொல்றதையே நிறுத்திட்டாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு சரியாயிடும். கடவுள் எல்லாருக்கும் ஒரு குறைய வச்சிருப்பாரு. அந்த குறைக்கு சரியாகிற மாதிரி அவங்களுக்குள்ள சில நல்ல குணத்தையும் வச்சிருப்பாரு. அந்த நல்ல குணம் தான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மள காப்பாத்தும். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். மதினாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சீதாராம், கல்யாணி அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. சீதாராமையா அந்த ஊரோட ஜமீன்தாரரா எல்லா கஷ்டத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. சீதாராம் பெரிய பணக்காரரு, காசு இருக்கிறவரு. அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். சீதாராமையா கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த வேலைக்காரன் சீதாராமையா கிட்ட ஒரு நாள் இப்படி சொன்னான். ஐயா, சீதாராமையா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும்னு இருந்தேன். அது என்னன்னா, எல்லாரும் நீங்க ரொம்ப பெரியவருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊரோட ஜமீன்தாரரு. நீங்க யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவீங்களாம். உங்களால மட்டும் இப்படி நேர்மையா எப்படிங்கய்யா இருக்க முடியுது அப்படின்னு வேலைக்காரன் கேட்ட உடனே சீதாராமையா ஆமான்னு சொன்னாரு. ஆமாப்பா, நான் ஊரு ஜனங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எதுக்குன்னா ஜனங்க என்ன முழுசா நம்புறாங்க. அதனாலதான் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அத நான் கண்டிப்பா தீர்த்து வச்சு ஜனங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன் அப்படின்னு சொல்லி சீதாராமையா வேலைக்கார 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துக்கு சேர்ந்த சிட்டையா சீதாராமா ஐயா கிட்ட வந்து அவனோட பிரச்சனைய அவங்க கிட்ட சொன்னான். ஐயா, சீதாராமையா வணக்கங்கய்யா. எனக்கு ஒரு பிரச்சனைங்கய்யா. நீங்க தான் என்னோட பிரச்சனைய தீர்த்து வைக்கணும். வணக்கம் சிட்டையா. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அத நான் சரி பண்ணி ஒரு பரிஷ்காரம் சொல்லுவேன். பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஐயா, எந்து ரொம்ப பெரிய குடும்பம். எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை தான். அதனாலேயே நாங்க புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறோம். நீங்க தாங்க ஐயா எப்படியாச்சும் பண்ணி எங்களை சேர்த்து வைக்கணும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எதனால பிரச்சனை வருதுன்னு நீயே சொல்லிச்சிட்டையா. அப்பதான் நான் ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும். நான் இப்பத்துக்கு கூலி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நிலத்தை வாடகைக்கு எடுத்து அங்க விவசாயம் செய்யறேன். அந்த விவசாயம் நஷ்டமாயி அதனால நான் பெரிய கடங்காரனா ஆயிட்டேன். அதனால தாங்க ஐயா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல சண்டை. அவ்வளவுதான சிட்டையா? இதுக்கு சரியான ஒரு பரிகாரத்தை சொல்லணும் அப்படின்னா நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு இங்க வா. நான் இப்போ வெளியே போறேன். நாளைக்கு காலையில கூட்டிட்டு வா. சரின்னு சொல்லி சிட்டையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மறுபடி நாள் காலையிலேயே சிட்டையா அவனோட பொண்டாட்டியான சீத்தம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். அவங்க நடுவுல நாகையா அப்படின்னு ஒரு பெரிய மனுஷனை பார்த்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நாகையா, நீங்க எதுக்காக இந்த பக்கம் வரீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு சிட்டையா விஷயத்தை எல்லாம் சொன்னான். அந்த விஷயத்தை கேட்டு நாகையா, சீதாராமையாவோட நான் உங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்றேன். அம்மா சீதா, உனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பரிகாரம் வேணும்னு எனக்கு சொல்லு. சீதம்மா நாகையா கிட்ட இப்படி சொன்னா. ஐயா, நானு ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவ. என் புருஷன் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் விவசாயம் செஞ்சு நஷ்டமாயிருக்காரு. கடத்தையும் அவரு கட்டவே இல்ல. அதனால என்ன என் குழந்தைங்களும் எப்படி காப்பாத்துவாரு? அதனால எனக்கு இவர் கூட வாழ இஷ்டம் இல்ல, டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அவளோட கஷ்டத்தை சொன்ன உடனே அந்த விஷயத்த கேட்ட நாகையா சிட்டையாவோட பிரச்சனையை கேட்டாரு. ஐயா, நான் விவசாயம் செஞ்சு நஷ்டமானது உண்மைதாங்க ஐயா. ஆனா அத நான் வேணும்னு செய்யல. விவசாயத்துல எனக்கு நஷ்டம் வந்துருச்சு. நான் இதுக்கப்புறம் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் பொண்டாட்டி பசங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். என்னோட கடனையும் தீத்துருவேன்.
ரெண்டு பேரு தரப்பு நியாயத்தை கேட்ட சிட்டையா இப்படி சொன்னாரு. சிட்டையா, உன் பொண்டாட்டி சொல்ற விஷயத்த பார்த்தா நீ உன்னோட கடனை தீக்க மாட்டேன்னு நினைக்கிற. அதனால உன் பொண்டாட்டி கேக்குற மாதிரி அவளுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு. அது மட்டும் இல்ல, அவ கையில கொஞ்சம் காசையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் சிட்டையா கொஞ்சம் யோசிச்சான். அதுக்குள்ள சீதாராமையா அவரோட வேலையை முடிச்சிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. கிட்டையா கவலையோட யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல சீத்தையா அவரோட வேலையை முடிச்சுக்கிட்டு வந்தாரு. சிட்டையா சீதம்மா மறுபடியும் தீர்ப்புக்காக சீதாராமையா வீட்டுக்கு வந்தாங்க. சீதாராமையாவை பார்த்து அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க. சீதாராமையா அவங்க ரெண்டு பேரையும் நாட்டாம தீர்ப்பு சொல்ற இடத்துக்கு வர சொன்னாங்க. சீதாராமையா சீதா கிட்ட இந்த பிரச்சனைக்கு உன்னோட முடிவு என்னன்னு கேட்டாரு. அப்போ சீதம்மா அவளோட முடிவை சொன்னா. சீதாராமையா யோசிச்சு இப்படி சொன்னாரு. அம்மா சீதா, உன் புருஷன் வேணும்னு எதுவுமே செய்யல. நஷ்டம் ஏற்பட்டதுனாலதான் அவன் இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கான். புருஷன் கஷ்டத்துல இருக்கும்போது பொண்டாட்டி புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, பொண்டாட்டி கஷ்டத்துல இருக்கும்போது புருஷன் உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு அவனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றது சரியான முடிவு இல்ல. உன்னோட எண்ணம் பிரகாரம் டைவர்ஸ் வாங்கிட்டேன்னா அதனால என்ன பிரயோஜனம்? புருஷன் பொண்டாட்டியோட வாழ்க்கையில கடன், சண்டை, பிரச்சனைங்க வந்துகிட்டு தான் இருக்கும். அத சண்டை போட்டு ஜெயிக்கணும். அதை தவிர சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த மாதிரி காரணத்தை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை கேட்டு சீதா அவளோட மனச மாத்திக்கிட்டு ஜமீன்தார் ஐயா கிட்ட, ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. பணம் எங்க வாழ்க்கையில இல்லைன்னு நான் தான் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்துட்டேன். என் புருஷன் செஞ்ச கடத்துக்காக அவரு கூட சேர்ந்து நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களோட கடத்தை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா. அப்போ சீதாராமையா சிட்டுகிட்ட இப்படி சொன்னாரு. சிட்டையா, உன்னோட பிரச்சனை தீர்ந்தது. இதுக்கப்புறமாவது சீக்கிரமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடனை எல்லாம் தீர்த்துட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா இரு. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் சந்தோஷமா இரு. ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பிரிஞ்சு போனோன்னு இருந்த எங்களை நீங்க சந்தோஷமா சேர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். இப்படி சிட்டையா சீதா சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. இப்படி மறுவதுனால சீதாராமையா வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில நாகையாவை பார்த்தாரு. எதிரில சீதாராமையா வந்தாலும் நாகையா தலை நிமிர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அங்க வயல்ல நிறைய பேரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சீத்தையா நாகையாவை கூப்பிட்டு, எதுக்காகங்க ஐயா நீங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்து போறீங்க? இப்பவாவது ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்குங்க. யாரோட வீட்டையும் இடிச்சு தள்ளக்கூடாது. உன்னால முடிஞ்சா 4 பேருக்கு உதவி செய். கலகத்தை மூட்டாத. அவங்களுக்கு கெட்டதையும் நினைக்காத. உன்னால முடிஞ்சா குடும்பத்தை சேர்த்து வைக்க பாரு. குடும்பத்தை பிரிக்க மட்டும் பார்க்காத. அது நல்லதில்ல. இப்படி சீதாராமையா 4 பேரு முன்னாடி சொன்னதுனால நாகையவுக்கு அவமானமாயி தலை குனிஞ்சு நின்னாரு. என்ன எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்துறியா? நீ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டியா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ தப்பு பண்ணுவ. அப்ப நான் உன்னை கேள்வி கேக்குறேன் அப்படி நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனா. இப்படி நாட்கள் போச்சு. ஊரு ஜனங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஊரு ஜனங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சீதாராமையா அத சரி பண்ணிக்கிட்டு ஊரு ஜனங்களை சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஊரு ஜனங்களுக்காக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தது. ஊரு ஜனங்க ஊருக்குள்ள தண்ணிக்காக தண்ணி பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள தண்ணி வசதிக்காக அவங்களுக்கு ஒரு டேங்கிய கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி மழை வரும்போது அந்த மழை தண்ணிய சேமிக்கிறதுக்காக ஒரு டேங்கையும் கட்டி கொடுத்து விவசாயத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இந்த பொறுப்பை ஊர் ஜமீன்தாரர் ஐயா கிட்ட ஒப்படைக்கணும்னு பொறுப்பை ஊர் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒப்படைச்சாங்க. இப்படி கவர்மெண்ட் சொன்னதுனால சீதாராமையாவோட பெருமை பத்தி ஜனங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால சீதாராமையாவுக்கு கர்வம் அதிகமாச்சு. சீதாராமையா இப்படி சொன்னாரு, உங்க எல்லாருக்கும் தண்ணிய குடுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கந்தாயத்தை குடுக்கணும். கந்தாயம் குடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி வசதிய செஞ்சு கொடுக்க முடியும்னு சொன்னாரு. அவங்க பேச்சு கேட்ட ஜனங்க எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. நம்மளால காசை கட்ட முடியாது. நம்ம மழைனால வர தண்ணியில எவ்வளவு விவசாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு விவசாயம் பண்ணலாம். நம்மளாலலாம் காசை கொடுக்க முடியாது. வயசான விவசாயிங்க காசு கொடுக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அப்படியும் கொஞ்சம் பேரும் காசு கொடுத்தாங்க. அதுல குருவையா அப்படிங்கிறவரு கூட காசை கொடுத்தாரு. காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி வசதின்னு சொன்னாங்க. இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மழை காலமும் வந்துடுச்சு.
இப்படி மழை வந்ததுனால விவசாயிங்க நிறைய பேரு பூமியில வேலை செஞ்சு விதைங்கள போட ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்சம் விளைச்சல் வந்தது. நாட்கள் போக போக விளைச்சல் அதிகமாச்சு. ஆனா மறுபடியும் மழை வந்ததுனால காசு கட்டாதவங்க காசு கட்டின விவசாயிங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு விவசாயி இப்படி சொன்னான். சன்னியாசி குருவையா கிட்ட இப்படி சொன்னான். இங்க பாருப்பா, அவனுங்க காசு கட்டாம பணத்துக்கு ஆசைப்பட்டு விவசாயம் செய்ய முடியல. ஆனா நம்ம நல்ல வேலை செஞ்சிருக்கோம். காசை கட்டி அந்த மழை தண்ணிய ஒரு பக்கம் சேமிச்சிருக்கோம். அதனால நம்ம விளைச்சலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா ஆமா, நம்ம ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கோம். அவங்கள விட நம்மளுக்கு தான் ரொம்ப நல்ல விளைச்சல். நம்மளோட பசலை வித்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்க போறோம். அவங்க நம்மள பார்த்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு குருவையா சன்னியாசி பேசிக்கிட்டாங்க. இந்த பக்கம் கொஞ்ச நாள்லயே விளைச்சல் அதிகமாயி விவசாயிங்க சில பேரு லாபத்தை சம்பாதிச்சாங்க. ஆனா காசு கொடுக்காதவங்க மட்டும் நஷ்டப்பட்டாங்க. நஷ்டப்பட்ட விவசாயிங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க. நாங்க ரொம்ப நஷ்டத்துல இருக்கோம். கவர்மெண்ட்னால எங்களுக்கு எந்த வசதியுமே கிடைக்கல. கவர்மெண்ட் தான் எங்களை காப்பாத்தணும்னு. உடனே கவர்மெண்ட் ஜனங்களுக்கு உதவி செய்யற மாதிரி சீதாராமையா மூலியமா காசை கொடுக்க வச்சாங்க. நடந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டு நாகையா அங்க வந்தாரு. வந்தவரு சீதையாவை பார்த்து இப்படி சொன்னாரு. சீதாராமையா, நீங்க செஞ்ச காரியத்தினால ஜனங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த ஊருக்கு ஜமீன்தாரர் ஐயா நீங்க தான். தப்பு பண்ண உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. நான் தப்பா அவங்களுக்கு முடிவு சொன்னேன்னு எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தினீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஜனங்களை ஏமாத்திருக்கீங்க. இப்படி சத்தம் போட்டு கத்துனா. நாகையா சீதாராமையாவை பார்த்து கேட்ட கேள்விக்கு சீதாராமையா வெக்கப்பட்டு ஜனங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஜனங்க கிட்ட போய் அவரு செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டாரு. நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்யவே மாட்டேன். விஷயம் என்னன்னு உங்களுக்கும் புரிஞ்சது. ஆனா நான் பணத்தாசைப்பட்டு கொஞ்சம் கர்வப்பட்டு பெரிய தப்பே செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தப்பான வேலையை செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி ஜனங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஜனங்க கூட அவரை மன்னிச்சாங்க. சீதாராமையா தான் செஞ்ச தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பு சரி பண்ணணும் அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் தண்ணி போய் சேர்ற மாதிரி வசதிங்களை செஞ்சாரு. அந்த தண்ணியில நல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி செஞ்சாரு. சீதாராமையா அந்த ஊரு ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எந்த தப்பும் செய்யாம எல்லா விஷயத்திலயும் முன்னாடி காலடி எடுத்து வச்சு வரணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கௌரவம் சாவுற வரைக்கும் கூடயே இருக்கும். இந்த சொசைட்டில தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஜனங்க முன்னாடி தலை தூக்கி நடக்க முடியாதுன்னு இது மூலமா சொல்ல வரும். மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம்.